வணக்கம் நலம் தானா விவர்ஸ். இன்றைக்கி வாழைப்பூ போட்டு பக்கோடா செய்ய போகிறோம். அது வாழைப்பூ அந்த நுனியில் இருக்குமே அந்த இதை வந்து கொஞ்சம் எல்லாம் அந்த நரம்பை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக ஜீரகம், அதில் பாதி ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறா இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் மிளகாய் பொடி போடுறேன். இதை வந்து இப்போ முதல்ல அரைச்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன். சோம்பும் ஜீரகமும் போட்டு இது மாதிரி அரைச்சாச்சு. சும்மா கொஞ்சம் லேசாக திப்பியாக இருந்தால் பரவாயில்ல. அந்த நுனிப்பூ போட்டால் நல்லாயிருக்கும், ரொம்ப உவர்ப்பு இல்லாமல். இது போட்டாச்சு. இதில் இப்போ வெங்காயம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சின்ன அதாவது பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக ஒரு சைஸ் ஒன்று போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பல் பெரிய பல் பூண்டு, சும்மா கொஞ்சம் இஞ்சி அதையும் துருவி வச்சுருக்கேன். இதில் போட்டிருக்கிறேன். உப்பு போடணும். நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வரமிளகாய் வேணுமாலும் இதோட போட்டு அரைச்சிக்கலாம், பச்சை மிளகாய் வேணுமாலும் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனு, ஒரு ஸ்பூன்னா 3 வாட்டி 4 வாட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை சுட வச்சிடறேன். எண்ணெயை சுட வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டோம்னா பொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி முதல்ல காய வச்சுட்டு இதில் பிசைஞ்சுக்கிட்டு அப்புறமேலு நிறையா எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம் அந்த வாழைப்பூவோட தண்ணி அதே பாருங்கள் சரியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா வடிய விட்டுட்டு அப்புறமேலு அரைச்சிக்கணும். நான் இந்த நுனி பூனால் நான் தண்ணியில் கூட போடலை. அதனால் அரைச்ச உடனேயுமே நல்லா ட்ரைனா கொஞ்சமாக ஈரப்பசையோடு இருந்துச்சு. நல்லா வெங்காயம் கூட நிறையா போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். நல்லா 2 வெங்காயம் இந்த ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் காஞ்ச உடனேயும் இதில் ஊற்றிட்டு பக்கோடா போடுறாப்புல கிள்ளி போட வேண்டியது. வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் இந்த இப்படி சூடாக ஊற்றிட்டோம்னா இந்த கிறிஸ்பு. எண்ணெய் காயிட்டும் அதுக்குள்ளே இதை பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. உப்பு பார்த்துக்குங்க, இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்குன்னு. எண்ணெய் காஞ்ச உடனேயும் பக்கோடா கிள்ளி போடுறாப்புல போட வேண்டியது தான். கலர் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். ஏன்னா அந்த வாழைப்பூ காற்று பட்டுச்சுனாவே கொஞ்சம் கலர் மாறிடும். நம்ம வாழைப்பூ கூட்டு, பொரியல், வடை இது மாதிரிலாம் செய்வோம். கடலப்பருப்பை ஊற வச்சு. இதுக்கு முன்னாடி வாழைப்பூவில் பாசிப்பருப்பு கலந்து உருண்டை குழம்பு கூட நம்ம போட்டிருந்தோம். அதுவும் அநேகமாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ருசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வாழைப்பூவில் பக்கோடா. இந்த பக்கம் போடலாம். வேணாமா? வேண்டாம்.
பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக தான் வந்திருக்குது. ரொம்ப டார்க் ஆகலை. இப்போ சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டு வேக வச்சாச்சு. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அரிசி மாவு, கடல மாவு எல்லாம் வேகணும். வாழைப்பூ இதெல்லாம். இது புது தினுசாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இந்த 11 மணிக்கு டீ குடிக்கிற நேரத்துலையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது புது தினுசானது. யாரும் ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்காக இதை இன்னைக்கு போட்டு காமிக்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதை புட்டு காமிக்கிறேன். கிறிஸ்பாக இருக்குங்க. உள்ளே மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். மற்றபடி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பாக இருக்குது. நான் தேங்க்யூ.